முன் ஜென்மத்தோடு இறைவனோடு தொடர்பு இருக்கிறது. இறைவனே நினைச்சு வாழ்ந்துட்டு நம்ம அப்ப இறைவனை அடைய முடியாம போயிடுறது இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த தொடர்புகள்னாலதான் ஞானம் கிடைக்குமா, இல்ல இயல்பாவே கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அதான் ஐயா. இப்ப நீங்க எல்லாரும் இங்க உட்காந்துருக்கீங்கல்ல, இது எல்லாமே முன் ஜென்மத்தோட தொடர்புல தான் உட்காந்துருக்கும். இதுல என்ன கொடுமை தெரியுங்களா? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி என்னையும் நீங்க பாக்குறது வேற. எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் ஒன்றாக பயணித்தவங்க தான். ஆனா அது தெரியாத ஒரு சூழல்ல எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கும். இதுதான் இது விஷயம். அப்ப இறைவன் தெரியாத ஒரு பொருளை போய் ஏன் பார்க்க போறான் சொல்லுங்க? நீங்க தெரியாத ஆளு, உங்களை ஏன் இறைவன் சந்திக்க போறான்? அது ஏன் பொருளுங்கிறான். அவனுக்கு தாப்பா என்ன தெரியல, அவன் ஏன் ஆள்பா அப்படின்ட்டான். அதுதான் இறை வடிவத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அது என்னுடைய ஆன்மா, அது என்னுடைய சோல், அது எனக்கான உயிர் துளி, அதை அறியாம சுத்திக்கிட்டு கிடக்கு என்ன யாருன்னு தெரியாம. அது ஞாயிற்றுக்கிழமையில 7 மணிக்கு கறிக்கடையில நிக்க வந்த ஆன்மா கிடையாது. அது நிர்பந்தத்துல போய் அங்க நிக்குது. அது என்னோடைய பயணிக்க வேண்டிய ஆள். அப்ப அதுக்காக தான் தடுத்து ஆட்கொண்டு யாருன்னு தெளிவுபடுத்துறது. அதுதான் அந்த குரு உபதேசம் பண்ணும்போது தெரிந்தவன் என்ன பண்ணுவான்? அழுதுருவான். ஒரே ஒரு ராமகிருஷ்ணர், அவரால் அந்த 3 படமும் உருவாயிருச்சு. இந்த 3 படத்துல உள்ளவங்களுக்கும் தன்னை யாருன்னு தெரியாது. ராமகிருஷ்ணர்னால இவங்களை யாரும் அவங்கள தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, குரு கிட்ட உபதேசம் வாங்குறது குருனால அப்படி ஆகல, நம்ம ஆல்ரெடி குருவோடலாம் இருந்திருக்கோங்கிறத அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளை தெளிவுபடுத்துறதுக்கு குரு வந்திருக்கிறாரு. தெளிவுபடுத்தலைன்னா சாரதா தேவி ஏதோ ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. விவேகானந்தர் கொல்கத்தாவிலே அவரு ஒரு லாயர் ஆகி போயிருப்பாரு. தெளிவுபடுத்தினதுனாலதான் அவர்கள் என்ன ஆனார்கள்? அவர்கள் உணர்ந்துகிட்டு எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பார்த்தாங்க. இதுதான் விஷயம்.